ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லவராக வல்லவராக இருந்து வந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாக இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துமஸ் சார்ந்ததான ஒரு தியானத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான இந்த வேத படிப்பினுடையதான தலைப்பு என்னவென்று சொன்னால், சாஸ்திரிகளுடையதான ஆராதனை, த வர்ஷிப் ஆஃப் தி மெஜாய். எப்படி இந்த சாஸ்திரிகள் இயேசுவை காண வந்து இயேசுவை ஆராதித்தார்கள், எப்படி அவர்கள் இயேசுவை ராஜா என்று அறிந்து கொண்டார்கள் என்கிறதையும் இன்றைய நாளின் இந்த வேத படிப்பிலே நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டதான பிரகாரமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்து வருகிறார். அவர் பிறந்ததான போது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலில் நடந்தது என்னவென்று சொன்னால், மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 1-12 வரையிலும் நமக்கு குறிப்பிடுகிறது. அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஏரோது ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறதான அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததான போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படி வந்தார்கள். அப்படியானால் இந்த சாஸ்திரிகள் யார்? இந்த சாஸ்திரிகள் யார் என்று சொன்னால், கிழக்கிலே காணப்பட்டதான ஜனங்கள். அதாவது அது ஒரு பெர்ஷியாவாக இருக்கலாம், அல்லது அது பாபிலோனாக இருக்கலாம். இந்த பகுதிகளிலிருந்து ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் அவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். இவர்கள் ஏதோ சாதாரணமாக பயணம் செய்கிறதான ஒரு பயணிகள் கிடையாது. மாறாக இவர்களுக்கு பலவிதமான பெயர்கள் காணப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஞானவான்கள், அதாவது அறிவு சார்ந்ததான ஜனங்கள். அவர்கள் தத்துவங்களிலும் சரி, வரலாற்றுகளிலும் சரி, முற்காலத்தை பற்றியதான அறிவுகளிலும் மிகவும் சிறந்து விளங்கினவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாதபடிக்கு தங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி படிக்கிறதிலும், விதவிதமான கலாச்சாரங்களை ஆராய்ந்து கொள்ளுகிறதிலும், பழைய பாட்டின் வேதாகமங்களை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறவர்களுமாக இவர்கள் காணப்பட்டார்கள். பழைய ராஜ்யங்களுடையதான ராஜாக்கள் அவர்கள் காண்கிறதான தரிசனங்களையும் சொப்பனங்களை எல்லாமே இவர்கள் விவரித்து சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். அதாவது எதற்காக இந்த சொப்பனம் வந்திருக்கிறது, இதனுடையதான அர்த்தம் என்னவென்று சொல்லி தெளிவாக விளக்கி சொல்லுகிறவர்களாகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். அதை தான் நாம் தானியேல் எழுதின புஸ்தகத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடியும். இந்த தானியேல் யார்? அநேக விதமான இந்த ஞானவான்களுக்கு அவன் தலைவராக இந்த தானியேல் காணப்படுகிறார் என்று சொல்லி, இப்போது இவர்கள் எருசலேமுக்கு கடந்து வருகிறார்கள். எங்கிருந்து? கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு கடந்து வருகிறார்கள். எருசலேமுக்கு ஏன் கடந்து வந்தார்கள் என்று சொன்னால், அந்த 2வது வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடையதான அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சாஸ்திரிகள் தங்களுடையதான சொந்த தேசத்திலே காணப்படுகிறதான போது இதோ ஒரு ராஜ வம்சத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த நட்சத்திரத்தை கண்ட மாத்திரத்தில் எப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்க கூடும்? ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு இந்த யூதர்களுடையதான தீர்க்க தரிசனங்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். தானியேலுடையதான அந்த உபதேசங்களையும் அந்த டீச்சிங்கையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த யூதர்களுடையதான பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை இவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம் அது சொல்லுகிறது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இப்படி எல்லாவற்றையுமே அறிந்து வைத்திருக்கிறவர்கள் இந்த நட்சத்திரத்தை கண்ட மாத்திரத்திலே ஏன், எப்படி, எதற்காக, எப்படிப்பட்டதான நட்சத்திரம் என்கிறதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இப்போது அவர்கள் எருசலேமுக்கு பயணம் செல்லுகிறார்கள். தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து இந்த யூதேயா தேசத்திற்கு இவர்கள் கடந்து வருகிறதற்கு 700 to 900 கிலோமீட்டர் தொலைவு இருக்கலாம். இதை கடக்கிறதற்கு, அதாவது இங்கு வந்து சேருகிறதற்கு பல வாரங்கள் ஆகலாம், அல்லது பல மாதங்கள் ஆகிறதாக காணப்படும். ஒருவேளை இந்த காலத்திலே இருக்கிற வண்ணமாக அந்த நட்சத்திரம் அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு GPS போன்று அவர்களுக்கு வழி நடத்தி இருக்க முடியாது.
ஆனால் சில முக்கியமான பகுதிகளிலே வருகிறதான போது இந்த நட்சத்திரம் நின்று செல்லுகிறது, அதாவது மறைகிறது. அதற்கப்புறமாக இவர்கள் பயணத்தை தொடங்கும் போது அந்த நட்சத்திரம் மறுபடியுமாக இவர்களுக்கு தென்படுகிறதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை பல நேரங்களிலும் இப்படித்தான் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் எப்படி செல்லுகிறது, எங்கு செல்லுகிறது என்று நாம் நிற்கிறதான போது சரியான பாதையிலே அவர் நடத்துகிறவராக காணப்படுகிறார். இந்த சாஸ்திரிகள் சில வேளைகளிலே தடுமாறுகிறார்கள். எனவேதான் வசனம் 2 சொல்லுகிறது, அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அந்த எருசலேமிலே கடந்து வந்து ஜனங்களிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். ஏன்? அந்த நட்சத்திரம் நின்று போயிட்டு அந்த நேரத்திலே. ஆனால் சரியான நேரத்திலே மறுபடியுமாக அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு தென்பட்டதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே ஜனங்கள் ஒருவேளை ஏரோது ராஜாவுக்கும் அறிவித்திருப்பார்கள். ஆனால் ஏரோது ராஜா யூதருக்கு ராஜாவா என்கிறதான செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய ரெஸ்பான்ஸை பாருங்கள். வசனம் 3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எருசலேம் நகரத்தார் மாத்திரமல்ல, அந்த ஏரோது ராஜாவும் கலங்கி போயிருக்கிறார்கள். அதோடு கூட முடிந்து விடவில்லை. வசனம் 4 அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மீகா 5:2 இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இப்போது மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே இதனுடையதான அந்த நிறைவேற்றத்தை பார்க்க முடியும். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த சாஸ்திரிகளுடையதான எருசலேம் வருகை, அவர்கள் ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ராஜாவை பார்க்கும்படி வருகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறதான ஏரோது ராஜாவுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிறது, ஒரு பயத்தை உண்டாக்குகிறதாக காணப்படுகிறது. இந்த இயேசு அவர் யூதருக்கு மாத்திரம் ராஜா கிடையாது, அவர் எல்லா தேசங்களிலும் எல்லா ராஜ்யத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர் ராஜாவாக காணப்படுகிறவராக இருக்கிறார். இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளை ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிறது அதற்கு நேராக வழிநடத்தினது. ஆனால் இந்த வேத வாக்கியம் அந்த ராஜா யார், எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன என்கிறதை தெளிவுபடுத்துகிறதாக காணப்படுகிறது. எனவே தேவன் இந்த நட்சத்திரத்தையும் வேத வாக்கியங்களையும் இந்த சாஸ்திரிகள் இயேசுவை கண்டு வணங்கும்படியாக வேத வசனத்து நிமித்தமாக உறுதிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சாஸ்திரிகளுடையதான முக்கியமான வேலைகள் என்ன? அவருடைய முக்கியமான வேலைகள் என்னவென்று சொன்னால், ராஜாக்களுக்கு ஒரு ஞானம் நிறைந்ததான ஆலோசனை வழங்குவார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த ராஜாக்கள் எடுக்கிறதான முக்கியமான தீர்மானங்களில் இது சரியாக இருக்குமா அல்லது இது ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமா என்று சரியான தீர்வுகளை இவர்கள் கொடுப்பார்கள். இவர்கள் காண்கிறதான சொப்பனங்களுக்கு சரியான அர்த்தத்தை இவர்கள் சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த விதமான நட்சத்திரங்கள், இந்த விதமான விண்வெளியிலே காணப்படுகிறதான ஒரு சில நட்சத்திரம் போறதான செயல்பாடுகளை கண்டு அதையும் அவர்கள் விரிவாக்கி அதனுடைய அர்த்தத்தையும் இவர்கள் சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த ராஜாக்களும் இந்த ராஜ அரண்மனையிலே காணப்படுகிறவர்களும் இந்த ஞானவான்களை, சாஸ்திரிகளை மிகவும் மரியாதை கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். வேதத்திலே பார்க்க முடியும். தானியேல் 2:48 தானியேல் ஞானவான்களுக்கு எல்லாருக்கும் அதிபதியாக இந்த தானியேல் காணப்படுகிறார். இவர்கள் பேசுகிறது ஒரு மிக பெரிதான அர்த்தத்தை தந்த தேசத்திலே கொடுத்தது. இவர்கள் பேசுகிறது அதிகாரத்தை ஏற்படுத்தினது. இவர்கள் கொடுக்கிறதான தீர்மானங்கள் இந்த ராஜ்யத்தை மிகவும் சரியான முறையிலே வழிநடத்தினதாகவும் காணப்படுகிறது. எனவே இவர்களுடையதான இந்த எருசலேம்
விசிட்டை ஏரோது ராஜா மிகவும் சீரியஸாக எடுத்து அவர் கலங்கினவராகவும் பயம் உண்டவராகவும் ஏரோது காணப்படுகிறவராக இருக்கிறார். இந்த சாஸ்திரிகள் எந்த விதமான ஆலோசனையும் இந்த ஏரோது ராஜாவுக்கு வழங்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்தது, எருசலேமில் நுழைந்ததற்கு அப்புறமாக ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். இப்போது இந்த ஏரோது ராஜாவுடையதான செயல்பாடுகளை பாருங்கள். மத்தேயு 2:7-8 அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டவட்டமாய் விசாரிக்கிறான். அந்த கலக்கத்தினுடையதான உச்சத்தை பாருங்கள். ஏரோது ராஜாவுக்கு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை அறிந்து கொள்ளுகிறதற்கு மிகவும் ஆவலாக இந்த ஏரோது ராஜா காணப்படுகிறார். எனவே அவர் சாஸ்திரிகளை இப்போது ரகசியமாக அழைக்கிறார். இந்த ராஜாவோடு கூட ஒருவேளை மற்ற விதமான சேவகர்களோ மற்ற விதமான ஜனங்களோ யாருமே இருந்திருக்க மாட்டார்கள். ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாக விசாரிக்கிறார். வசனம் 8, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். பாருங்கள், ஏரோது ராஜா இதிலே சொல்லுகிறதான ஒரு வஞ்ச புகழ்ச்சியை பாருங்கள். என்னவென்று சொன்னால், நீங்கள் போய் அவரை பார்த்து வணங்கிவிட்டு ஆராதித்து விட்டு நீங்கள் கடந்து வாருங்கள், கடந்து வந்து என்னிடத்திலும் அறிவியுங்கள், அப்பொழுது நானும் கடந்து சென்று அவரை வணங்க முடியும், அவரை பார்க்க முடியும் என்கிறதான ஒரு மறைமுகமான காரியங்களை இந்த ராஜா இவர்களுக்கு சொல்லுகிறார். ஒரு உண்மையான ஆராதனை தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலே முடிகிறதாக இருக்கிறது. எப்படி இந்த சாஸ்திரிகள் கடந்து செல்லுகிறார்கள். இந்த சாஸ்திரிகள் போயிட்டு அவர்கள் திரும்ப இந்த பக்கமே வராத படிக்கு தேவன் அவர்களோடு இடைப்பட்டு மாற்று வழியாக அவர்களை அனுப்புகிறார். நான் கீழே வருகிறதான வசனங்களிலே அதை படிக்க முடியும். இப்போது இந்த ராஜாவின் அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறார்கள். வசனம் 9 சொல்லுகிறது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இப்போது மறுபடியுமாக நட்சத்திரம் இவர்களை வழிநடத்துகிறது. எந்த இடத்தில் இயேசு இருந்தாரோ அதுவரையிலும் சரியாக வழிநடத்தினதாக இருக்கிறது. வசனம் 10, இந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்கள் தவறாக நாம் இனி போகிறது இல்லை, சரியான நிலையை நோக்கி நாம் கடந்து செல்ல போகிறோம், இனி யாரிடத்திலுமே கேட்க வேண்டாம், நட்சத்திரம் மறுபடியுமாக தென்பட்டது, இனி சரியாக நாம் கடந்து சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறதான அந்த ராஜாவை நாம் பார்த்து வணங்கி வரலாம் என்கிறதான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் இந்த சாஸ்திரிகளுக்கு காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார்கள் பாருங்கள், வசனம் 10, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏதோ ஒரு சாதாரணமான சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைகிறவர்களாக காணப்பட்டார்கள். வசனம் 11, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போது இந்த சாஸ்திரிகள் இயேசு இருந்ததான இடத்திற்கு கடந்து சென்று இயேசுவை பணிந்து கொள்ளுகிறார்கள். இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிறதான ஒரு மரியாதை, ராஜாவுக்கு கொடுக்கிறதான ஒரு கனத்தை இந்த சாஸ்திரிகள், அவர்கள் ஞானவான்கள் தான், ஆனால் சரியான முறையிலே இந்த இயேசு ராஜாவுக்கு அவர்கள் விழுந்து பணிந்து கொண்டு தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள். என்னென்ன பரிசு பொருட்கள்? பொன், தூபவர்க்கம், வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஒரு ராஜாவுக்கு கொடுக்கிறதான சரியான ஒரு மரியாதை. அவர்கள் கொடுத்ததான இந்த பொக்கிஷங்கள் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இயேசுவை ராஜாதி ராஜா, இயேசுவை ஆண்டவர், இயேசுவை இரட்சகர் என்கிறதை இந்த பொக்கிஷங்கள், இந்த பரிசு பொருட்கள் வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்க முடியும். இந்த சாஸ்திரிகள் இயேசு ராஜாவிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் கடந்து வரவில்லை. அவர்கள் கடந்து வந்து இயேசுவுக்கு கொடுக்கிறதான அந்த கனத்தையும் ஆராதனையும் அவர்கள் கொடுத்தவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு உண்மையான ஆராதனை நம்முடைய இருதயத்தின் பொக்கிஷங்களை முழுவதுமாக தேவனுக்கு சமர்ப்பிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த சாஸ்திரிகள் ஒரு குழந்தையை பார்த்தார்கள், ஆனால் அவர்கள் ராஜாவை
ஆராதித்தவர்களாக காணப்படுகிறார்கள். இப்போது உங்கள் மத்தியில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இதற்கு பதிலை நீங்கள் கமெண்ட் செய்யும்படியாக கேட்கிறேன். எத்தனை சாஸ்திரிகள் இயேசுவை காணும்படியாக கடந்து வந்தார்கள்? இதனுடையதான பதில் உங்களுக்கு தெரிந்தது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வருகிறதான வாரத்தில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறது? இந்த சாஸ்திரிகள் இயேசுவின் அழகையோ அல்லது அந்த ஒரு கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடும்படியாக வரவில்லை. மாறாக அவர்கள் பணிந்து கொண்டு இயேசுவை ஆராதித்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவருடைய தெய்வீகத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவருடைய நித்தியமான ராஜரீகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆராதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான ஆராதனைக்கு நாம் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கிறது. உண்மையான ஆராதனை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வருகிறது. நாம் எவ்வளவு தூரத்திலிருந்து கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று முக்கியமல்ல, எங்கிருந்து வருகிறோம் என்கிறது முக்கியமல்ல, எவ்வளவு பெரிய இடத்திலிருந்து வருகிறோம் என்கிறது முக்கியமல்ல, எவ்வளவு பெரிதாக படித்தவர்கள் என்கிறது முக்கியமில்லை, அல்லது எவ்வளவு பெரிய சபையில் ஆராதிக்கிறோம் என்கிறது முக்கியமில்லை. ஆனால் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் எப்படி அந்த ஆராதனையை வெளிப்படுத்துகிறோம் என்கிறது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. உண்மையான ஆராதனை அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாம் தனிப்பட்ட முறையிலே தேவனை உணர்ந்து ஆராதிக்கிறதான ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த சாஸ்திரிகள் அவர்கள் ஞானவான்கள். அவர்களுக்கு நல்ல மரியாதை ராஜ அரண்மனையிலே காணப்படுகிறது. ஆனால் இயேசுவாகிய ராஜாவை அவர்கள் குழந்தையாக பார்க்கிறார்கள். ஆனால் அவரை ராஜாவாக இவர்கள் அங்கீகரித்து இவர்கள் ஆராதித்தவர்களாக காணப்படுகிறது. இந்த தேவனை தேடுகிறதான ஒவ்வொருவருக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். இவர்கள் நன்றாக படித்தவர்கள், எல்லாவற்றையுமே கற்று தேர்ந்தவர்கள், எல்லாமே அறிந்தவர்கள். ஆனால் அவ்வளவு தூரத்திலிருந்து அவர்கள் பயணம் செய்து வந்து இயேசுவை தேடுகிறார்கள். இன்றைக்கு இந்த இயேசுவை தேடுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இயேசுவின் பிறப்பிலே அவரை ஊர் ஊராக சென்று தேடுகிறது அல்ல, நம்முடைய இருதயத்திலே அவரை நாட வேண்டியது அவசியம். என்று சொன்னால் இந்த இயேசு நம்முடைய ஆராதனைகளுக்கு பாத்திரர், நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர். அவர் நம்மிடத்திலிருந்து மிகவும் சிறந்ததை அவர் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராக காணப்படுகிறார். எனவே தான் இந்த சாஸ்திரிகள் அவர்கள் மிகவும் விலை உயர்ந்ததான பொக்கிஷங்களை இயேசுவுக்கு அவர்கள் கொடுக்கிறவர்களாக பார்க்க முடியும். இந்த இயேசு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் ராஜாவல்ல, இந்த முழு உலகத்திற்கும் அவர் ராஜாவாக காணப்படுகிறார்கள். இந்த சாஸ்திரிகள் ஒருவேளை புறஜாதியார்களாக இருந்திருக்கலாம், இயேசுவை பற்றி அறியாதவர்களாக இருந்திருக்கலாம், யெகோவா தேவனை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை தேடி வந்து அவர் ராஜா என்கிறதை அங்கீகரித்தவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே ஆராதனை ஒரு கீழ்ப்படிதலுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. இந்த இயேசுவை நீண்ட காலமாக ஜனங்கள் காத்து கொண்டிருந்ததான ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவருடையதான பிறப்பினுடையதான முன்னறிவிப்பு பரலோகம் அறிவித்ததாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் புறஜாதியார்கள் கூட இந்த இயேசுவை கனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். உண்மையான ஆராதனை அவரை தேடுகிறதிலும், அவரை வணங்குகிறதிலும், அவருக்கு கொடுக்கிறதிலும், அவருக்கு கீழ்ப்படுகிறதிலும் அடங்குகிறதாக இருக்கிறது. எனவே பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய என்னுடைய ஆராதனை இந்த நாளில் எப்படி இருக்கிறது? கிறிஸ்து பிறப்பு வருகிறதான போது மட்டுமே சபைகளுக்கும் ஆலயங்களுக்கும் கடந்து செல்லுகிறவர்கள் நம்மில் அநேகர். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துமஸ் மாத்திரமே சபையிலே காணப்படுகிறவர் அல்ல, என்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு கூட வீற்றிருக்கிறவர், நம்மோடு கூட வாழுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த தேவனுக்கு, இந்த ராஜாவுக்கு கொடுக்கிறதான ஆராதனை மிகவும் முக்கியம். அவருக்கு சரியான ஆராதனை கொடுக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சாஸ்திரிகள் கடந்து வந்து தேவனை ஆராதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை உயர்த்தினார்கள். இயேசுவை ராஜா என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவருக்கு கொடுக்கிறதான துதிகன மகிமையை கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இந்த தேவனை ஆராதிக்கிறோம்? எந்த அளவிற்கு நாம் அவரை உயர்த்துகிறவர்களாக காணப்படுகிறோம்? ஒருவேளை அவருக்கு கொடுக்கிறதான துதிகன மகிமையை நாம் சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறுபடியும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அதற்கான கிருபைகளை கொடுப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும்.
இந்த செய்திகளை நாம் பிறருக்கு நாம் அறிவிப்போம், பகிர்ந்து கொடுப்போம். மற்றவர்களும் கற்றுக்கொள்ளட்டும், மற்றவர்களும் வேத வசனங்களை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம் உங்களை வழிநடத்தட்டும். ஆமேன். ஆமேன். God bless you.